ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம நாளைக்கு நிஃப்டி, பேங்க் நிஃப்டில எப்படி ட்ரேட் பண்ணலாம்? நமக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்க இருக்கு? ஓவராலாவே இப்ப ஹை அதாவது புதிய உச்சத்த தொட்டிருக்கு நிஃப்டி. ஃபர்தரா இந்த ஹை கன்டின்யூ ஆகுமா? இல்ல ஒரு சின்ன செல்லிங் பிரஷர் வந்து திரும்புறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா? அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோல கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம வந்து லாஸ்ட் வீடியோ அதாவது வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை போட்ட வீடியோவோட கன்டினியூஷன பார்க்கலாம். ஆக்சுவலா வந்து இன்னைக்கு ட்ரேடிங் செக்ஷன்ல என்ன மாதிரியான ஒரு மூவ் நடந்திருக்குன்னா, நம்ம சொன்ன பாயிண்ட் இந்த இடம் இருக்கு பார்த்தீங்களா? இந்த சப்போர்ட் இந்த ரீஜன் உடைச்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டார்கெட் அச்சீவ்டு, செகண்ட் டார்கெட் ஆல்மோஸ்ட் அச்சீவ்டு. பட் இதுல ஒரு எஜுகேஷன் வியூவா நான் என்ன சொல்றேன்னா, இங்க பாருங்க வந்தது ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் மாதிரியான ஃபார்மேஷன் நடந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ இந்த நெக்லைன் உடைச்சதுக்கு அப்புறம் மார்க்கெட் ஒரு ஏறி ஒரு ரீடெஸ்ட். ஸோ கன்டினியூவா ஒரு அப் ட்ரெண்டு. சரிங்களா? ஸோ இத நான் ஒரு 5 மினிட்ஸ்ல வச்சிருக்கேன். என்ன மாரியான மூவ் நடக்குது அப்படிங்கிறத நீங்க இதுல பேட்டர்ன்ஸ பார்க்க ஆரம்பிச்சிருந்தா கூட நம்ம இந்த இடத்துல இருந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் பண்ணியிருக்க முடியும். எப்பவும் நான் சொல்றது தான் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் பொறுத்தவரைக்கும், இப்படி நெக்லைன் பிரேக் அவுட் குடுத்தாலும் ஒரு சின்ன கரெக்ஷன் ரீடெஸ்ட் நடந்துட்டு திரும்பறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வரப்ப நல்ல ஒரு பையிங் சைட் போறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிய காமிக்கும். சரிங்களா? ஸோ அந்த மாரியான மூவ் தான் இன்னைக்கு நடந்திருக்கு. ஓகே. ஃபர்தரா இதுல என்ன மாரி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறத கன்டின்யூ பண்ணுவோம். இப்ப பாருங்க பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி வந்து நம்ம நேத்து சொன்ன அதாவது லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தது வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவலா வந்து 46,680 அதாவது 46,700 வரைக்கும் சொல்லியிருந்தோம். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆன லெவல்ல இருந்து இந்த கன்சால்டேஷன் லெவல்லயே சப்போர்ட் எடுத்துட்டு ஹை பாருங்க. எக்ஸாக்ட்டா நம்ம சொன்ன இந்த ஹைய தாண்டவே முடியல. அந்த இடத்துக்குள்ளாரயே மார்க்கெட் க்ளோஸ் ஆகி செல்லிங் சைடு வந்திருக்கு. சரிங்களா? சரி ஓகே. ஃபர்தரா இத எப்படி அப்ரோச் பண்ண முடியும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம வந்து டெய்லி கேண்டில்லயும், 1 ஹவர் கேண்டில்லயும் வச்சு கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம். பிளஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்க்கலாம். எஃப்ஐஎஸ் ஓட டேட்டா அப்டேட் ஆயிடுச்சுன்னு செக் பண்ணுவோம் ஃபிரெண்ட்ஸ். இப்போ நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறது 5:20க்கு. பார்க்கலாம் ஃபர்தரா என்ன மாதிரியான மூவ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு. அதுக்கு முன்னாடி நிஃப்டி வந்து ஸ்பாட் க்ளோஸ் ஆயிருக்கிறது 22,122ல. சரிங்களா? நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் இப்போ ட்ரேட் ஆயிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா, நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் இருக்கிற லெவல் பார்த்தீங்கன்னா 22,160. ஸோ ஆல்மோஸ்ட் இதுல வந்து ஒரு 38 பாயிண்ட் பிரீமியம்ல இருக்கு. கிஃப்ட் நிஃப்டி பொறுத்தவரைக்கும் 22,185ல இருக்கு. சரிங்களா? பேங்க் நிஃப்டி வந்து 46,535ல க்ளோஸ் ஆயிருக்கு. 652ல வந்து ஃபியூச்சர்ஸ் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் இதுலயே வந்து ஒரு 100ல இருந்து 120 பாயிண்ட்ஸ் வந்து பிரீமியம்ல தான் இருக்கு. சரிங்களா? இத நம்ம கிளியரா மைண்ட்ல வச்சுக்கணும். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ பிரீமியம்ல இருக்குன்னு பார்த்துட்டோம். எஃப்ஐஎஸ் டேட்டா அப்டேட் ஆயிடுச்சுன்னு ஜஸ்ட் பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு அப்டேட் ஆயிருக்கிறதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி. லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ 16 தான் காட்டுது ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் அப்டேட் ஆகல. நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து ஆட் ஆயிக்கோங்க. அதுல நம்ம எஃப்எஸ் டேட்டா அப்டேட் ஆனோம்னா எஃப்எஸ் டேட்டா நான் அதில் ஸ்கிரீன்ஷாட் உங்களுக்கு அப்லோட் பண்றேன். சரிங்களா? சரி. ஃபர்தரா இப்போ நம்ம வந்து இதை எப்படி அப்ரோச் பண்ணலாம்னா, டெய்லி கேண்டிலுக்கு போயிடலாம். டெய்லி கேண்டில்ல இருந்து வச்சு நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். சரிங்களா? ஸோ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோட டே கேண்டிலு. நிஃப்டியோட டே கேண்டில்ல என்ன மாதிரியான மூவ்மெண்ட் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு நம்ம ஆஸ் யூசுவல் எப்பவும் ஃபாலோ பண்ற மாதிரி நம்மளோட லெவல்ஸ் மார்க் பண்ணிக்கலாம். இன்னையோட ஹை பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 22,186 ஓகேங்களா? அதே மாதிரி இன்னைய டேவோட லோவ நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இன்னைய டேவோட லோவ பொறுத்தவரைக்கும் நமக்கு என்ன மார்க் வந்திருக்குன்னா, லோ வந்து 22,021 22,021 ஓகேவா? ஸோ ஹை லோவ மார்க் பண்ணிட்டோம். ஏன்னா இந்த பாயிண்ட் தான் நமக்கு என்னவா இருக்கும்? சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆகுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ வாங்க இப்ப நம்ம ஃபர்தரா எப்படி அப்ரோச் பண்ணலாங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்ப பாருங்க. புதிய உச்சத்த தொட்டிருக்கு. ஓகேங்களா? 22,186ங்கிற புதிய உச்சத்த நிஃப்டி தொட்டிருக்கு. ப்ரீவியஸா இந்த ஹைய தொட்டப்ப பாருங்களேன். அதாவது 22 அந்த 123 அந்த ரீஜன தொட்டதுக்கு அப்புறம் அடுத்த நாள் கேண்டில் ஒரு சின்ன செல்லிங் பிரஷரான கேண்டில். சரிங்களா? அதே மாரி இந்த லெவல்ல பாருங்க. 20 ஆல்மோஸ்ட் 22,133 நெனைக்கிறேன். இந்த லெவல ரீச் பண்ணதுக்கு அப்புறம் ஹை வந்து பார்த்தீங்கன்னா 22,126 சரிங்களா? இந்த லெவலுக்கும் அடுத்த கேண்டில் ஒரு செல்லிங் பிரஷரான கேண்டில் ஃபார்மேஷன் வந்திருக்கு. ஸோ இப்ப இப்பயும் வந்து ஒரு டோஜி டைப் ஆஃப் கேண்டில் வந்திருக்கு. அதே மாரி இந்த ஆல் டைம் ஹை வருது பார்த்தீங்களா? 122, 126 இந்த லெவலுக்கு கீழ தான் வந்து குளோஸ் ஆயிருக்கு. இந்த 3 நாளும் பாருங்க, ஒரு டோஜி டைப் ஆஃப் கன்ஃபர்மேஷன் மட்டுமே தான் குடுத்துட்டு இருக்கு. மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹை லெவல உடைக்கணுங்கிறதுக்காக கொண்டு போன மாரியான ஒரு ஜோன் தான் எனக்கு இப்ப இதுல காமிக்குது. அடுத்து கீழ இந்த இடத்த பாருங்க. வால்யூம பாருங்க ஃபிரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ இன்னைக்கு நடந்த வால்யூம் பார்க்குறப்ப
இந்த 4 நாளுமே ஆவரேஜ் வால்யூம்ஸ்க்கு மேல தான் இருக்கு. ஆல்மோஸ்ட் ஈக்குவல் வால்யூமா இருக்குன்னு வச்சுக்கங்க. பட் இன்னைக்கு பாருங்களேன். ஸோ வால்யூம் வந்து ரொம்ப லோவா இருக்கு. சரிங்களா? வால்யூம் அதாவது பையர்ஸோட ஸ்ட்ரென்த்து ரொம்ப கம்மியா இருக்கு. அப்படிங்கிறத நம்ம இந்த லெவல்ல வந்து புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். சரிங்களா? ஸோ இப்ப இந்த கரெக்ஷன் மேபி நம்ம வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷரோ, ஒரு கரெக்ஷனோ எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னா, திருப்பி மார்க்கெட் இப்ப குளோஸ் ஆயிருக்கிற லெவல்ல இருந்து 22,122ல இருந்து இன்னைய டேவோட லோ சரிங்களா? 22,19 இந்த லெவல் வரைக்கும் கீழ இறங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. சரியா? இன் பிட்வீன்ல ஒரு சின்ன சப்போர்ட் ரீஜன் அப்படின்னு பார்க்குறப்ப நம்ம வந்து ஒரு ஹாரிசான்டல் லைன் வரைஞ்சிடலாம். அந்த லைன் வந்து லாஸ்ட் ட்ரேடிங் செக்ஷன் இருந்ததுல்ல, அந்த கேண்டிலோட ஹை பிளஸ் இந்த 2 கேண்டிலும் கனெக்ட் பண்றப்ப நமக்கு வந்து 22,54ங்கிற ரீஜன் வந்து ஒரு சப்போர்ட்டா இருக்கும். அந்த சப்போர்ட்ட உடைக்கிறப்ப 22,000ங்கிறது வந்து அடுத்த சப்போர்ட்டா நமக்கு மார்க்கெட்ல இருக்கும். சரி, இப்ப இதுக்கு அடுத்து ஹை லெவல் போகணும் அப்படின்னா மார்க்கெட்ல திருப்பி மார்க்கெட் வந்து இந்த 22,200 இந்த லெவலுக்கு மேல உடைச்சு ஏறினா 22,300 எவ் எவரி 50 பாயிண்ட்ஸ்ல சரிங்களா? அப்ப 22,250, 22,300 வரைக்கும் மார்க்கெட் அடுத்தடுத்த டார்கெட்டா வச்சு நம்ம மூவ் ஆகலாம். எப்பவுமே வந்து ஒரு புதிய லெவல் தெரியாதப்ப ரவுண்ட் நம்பர்ஸ கன்சிடர் பண்ணிக்கோங்க ஃபிரெண்ட்ஸ். இப்ப 22,000 இப்ப இங்க இருந்து மூவ் ஆச்சா 22,123க்கு மேல மூவ் ஆகுறப்ப 22,150 அதுக்கடுத்து 22,200 இந்த லெவலுக்குள்ள ரீச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். இந்த லைனை நான் டெல் பண்றேன். ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து இந்த உச்சத்தையே கன்சிடர் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அப்ப மார்க்கெட் ஹை சைடு வந்து பிரேக் அவுட் ஆனா 22,200க்கு மேல ஸ்ட்ராங்கா பிரேக் அவுட் ஆகுறப்ப அடுத்து 22,300 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டவுன் சைட்ல வந்து நமக்கு 22,100க்கு கீழ உடைக்கிறப்ப 22,50யையும் அதுக்கு அடுத்து 22,10யும் வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுக்கு அடுத்து ஃபர்தரா மார்க்கெட்ல செல்லிங் பிரஷர் இருந்ததுன்னா இந்த லெவல் இருக்கு பாருங்க. இந்த 3 கேண்டில்ஸ் பிளஸ் இங்க உள்ள கேண்டிலோட லோ. ஸோ இப்போ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்போர்ட் அப்படின்னு பார்க்குறப்ப இந்த 21,975 இந்த ரீஜன் வந்து வெரி ஸ்ட்ராங் சப்போர்ட். சரிங்களா? ஸோ இப்போ ஹையை உடச்சி மேலே ஏறுறப்ப அப் ட்ரெண்டை கன்சிடர் பண்ணலாம். 50 பாயிண்ட்ஸ் அடுத்த 50 பாயிண்ட்ஸ் சரிங்களா? இதே வந்து டவுன் சைடு உடைச்சிச்சுன்னா அதுலேயும் 50 பாயிண்ட்ஸ் அடுத்து ஒரு 50 பாயிண்ட்ஸ் நமக்கு வேல்யூல காட்டுது. சரிங்களா? சரி, ஃபிபோனாச்சி எக்ஸ்டென்ஷன் நம்ம அப்ளை பண்ணுவோம்ல இப்போவும் ட்ரெண்ட் பேஸ்ட் எக்ஸ்டென்ஷன் எங்க வரைக்கும் மூவ் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அப்படி பார்க்குறப்ப நமக்கு வந்து ஒரு லோ, ஒரு ஹை, எகெயின் லோவை கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, இப்போ மார்க்கெட் எக்ஸாக்டா எங்க 22,160 அதாவது 0.618 லெவல்ல போயிட்டு அங்கேருந்து ரிஜெக்ட் ஆயிருக்கு. சரிங்களா? அந்த இடத்துக்கு மேல இன்னும் ஸ்ட்ராங்கா க்ளோஸ் ஆகல. ஸோ இந்த 22,160க்கு மேல ஸ்ட்ராங்கா க்ளோஸ் ஆகுறப்போ மட்டுமே நம்ம வந்து இந்த 22,330 ஸோ அப்போ நம்ம வந்து 22,300 லெவல வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ ஹையை தாண்டி உடைக்கட்டும். அப்படி உடைச்சா 22,300யும் லோக்கு கீழே வரப்ப நமக்கு அடுத்த பாயிண்ட் சப்போர்ட் வந்து 22,41 ஸோ நம்ம மார்க் பண்ணிக்கிறது 22,021 சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா 21,921ல காட்டுது. சரிங்களா? ஃபிபோனாச்சி ட்ரெண்ட் பேஸ்ட் எக்ஸ்டென்ஷன் டூல்ல டார்கெட். சரியா? சரி. இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா ட்ரெண்ட் லைன் வைஸ் ஏதாவது கனெக்ட் பண்ண முடியுதா அப்படிங்கிறத நம்ம இப்ப வந்து பார்ப்போம். ஸோ வாங்க இப்ப நம்ம ட்ரெண்ட் லைன்ல கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். ட்ரெண்ட் லைன் என்ன மாதிரி நமக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் காமிக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் பாட்டம் டு பாட்டம் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அதே மாதிரி டாப் டு டாப் கனெக்ட் பண்றேன். சரிங்களா? ஸோ டாப் டு டாப் மேக்ஸிமம் பாயிண்ட்ஸை கனெக்ட் பண்றப்ப பாருங்க நமக்கு வந்து எக்ஸாக்டா என்ன நடந்திருக்கு அப்படின்னா மார்க்கெட்டுக்குள்ளார இந்த பேட்டர்ன் நம்ம ஆல்ரெடி வீக்லி அனாலிசிஸ் வீடியோல பார்த்தோம். கரெக்ட்டுங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துக்கு மேல ஹைல ஸ்ட்ராங்கா பிரேக் அவுட் ஆக முடியல. ஸோ ப்ரீவியஸா உள்ள ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு கீழே தான் க்ளோஸ் ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ செல்லிங் ப்ரெஷர் ஃபர்தரா கண்டினியூ ஆகுறப்ப எங்க வரலாம்? மார்க்கெட் திருப்பி நம்ம இந்த சப்போர்ட் பாயிண்ட் வச்சிருக்கும் போதுல 21,800 வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. சரிங்களா? இது வந்து இன்னைய டேவோட லோவ ஃபர்தரா கட் ஆகாத வரைக்கும் நம்ம இந்த 2 இடமும் சப்போர்ட்டா இருக்கும். இது கட் ஆச்சுன்னா அடுத்து நம்ம கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷரை எக்ஸ்பெக்ட் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். சரிங்களா? ஏன்னா இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னோட மூவ்மெண்டம் கொடுக்கறதுக்கு. சப்போஸ் நாளைக்கு இந்த கேப் அப் இதுக்கு மேல ஓப்பன் ஆகி ஸ்ட்ராங்கா க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா, ஸோ இதை பிரேக் அவுட்டா கன்சிடர் பண்ணி எப்படி எடுத்துட்டு போலாம்னா, இந்த இடத்துல இருந்து பிரேக் அவுட் 22,300 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் திருப்பி ரீடெஸ்ட் திருப்பி அப் ட்ரெண்ட் போறதுக்கு பாசிபிலிட்டிஸ் பார்க்கும். சரிங்களா? ஸோ நம்ம வந்து இப்போ 2 பேட்டர்னுமே உங்களுக்கு கிளியரா காமிச்சிட்டோம். சரிங்களா? என்ன மாதிரி மூவ் கொடுக்கலாம், டவுன் சைடு வந்தா எப்படி, அப் சைடு போகணும் எப்படிங்கிறதுக்கு ஐடியா கிடைச்சிருச்சு. சரியா? இப்போ 1 ஹவர் கண்டு வச்சு நாளைக்கு எப்படி அப்ரோச் பண்ணலாம்னு பார்ப்போம்.
ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. யுஎஸ் மார்க்கெட்டு இன்னைக்கு லீவு சரிங்களா? ஸோ எப்பவுமே யுஎஸ் மார்க்கெட் லீவா இருக்கிற டேட்ல நம்ம மார்க்கெட் என்ன மாரி ரியாக்ட் பண்ணியிருக்குங்கிறத நீங்க ஜஸ்ட் ப்ரீவியஸ் ஹிஸ்டரி எடுத்து பாருங்க. கண்டிப்பா அது வந்து மேக்ஸிமம் ஒரு 80% வந்து ஒரு கிரீன் கேட்டகரில குளோசிங் தான் எப்பவுமே வச்சிருக்கும். சரிங்களா? ஸோ இன்னைக்கும் அந்த மாதிரியான ஒரு மூவ்மெண்ட் தான் நடந்திருக்கு. நாளைக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த சைடு வேஸோ இல்ல ஒரு கன்சல்டேஷன் ஜோனோ இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இல்லன்னா செல்லிங் பிரஷர். ஏன்னா இந்த வால்யூம் வந்து எனக்கு டவுட்டா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? நல்ல வால்யூமோட இங்க பிரேக் அவுட் ஸ்ட்ராங்கா நடந்துச்சுன்னா பரவால்ல. வால்யூமே இல்ல. பிரேக் அவுட் மட்டும் ஆயிட்டு திருப்பி ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் லைன்லயே வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அதனால வெயிட் பண்ணி கரெக்டான ட்ரெண்ட் வந்ததுக்கு அப்புறம் நாளைக்கு ட்ரேட் பண்றது வந்து நமக்கு வந்து ஒரு ப்ராஃபிட் ஜோனுக்குள்ள நம்மள கூட்டு போறதுக்கான பாசிபிலிட்டிஸா இருக்கும் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். சரிங்களா? சரி இப்ப நான் 1 ஹவர் கேண்டில் வச்சிருக்கேன். 1 ஹவர் கேண்டில்ல நம்ம எப்படி அப்ரோச் பண்ணலாம் நாளைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னை கன்சிடர் பண்ணி தான் சொல்றேன். இப்ப க்ளோஸ் ஆகிருக்கிறது வந்து 22,122 சரிங்களா? ஸோ 22,100க்கு கீழ உடைக்கிறப்ப 22,50 ஃபர்ஸ்ட் டார்கெட்டாவும், அடுத்து 22,225 அதுக்கு அடுத்து கீழ இறங்குச்சுன்னா 22,195 சாரி 21,975 இந்த ரீஜன் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டா இருக்கும். சரிங்களா? ஒன்ஸ் இந்த சப்போர்ட் உடைச்சா மட்டுமே அதுக்கு அடுத்து மார்க்கெட் கீழ இறங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. அங்க வரைக்கும் அதோட லெவல் பார்த்தீங்கன்னா 21,860 வரைக்கும் கீழ இறங்கலாம். சரிங்களா? அப்சைட் போறதுக்கு இன்னைய டேவோட ஹை உடைக்கணும். ஸோ அப்போ 22,200க்கு மேல ஸ்ட்ராங்கா உடைச்சா மட்டுமே அடுத்து 50ல இருந்து 100 பாயிண்ட்ஸ் 22,250 அடுத்து 22,300 இந்த லெவல வச்சு ப்ளே பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஒரு ஹை ஓப்பன் ஆக ஆரம்பிக்கிற புதிய உச்சம் வரப்ப, அதுக்கு அடுத்த டார்கெட் எங்கன்னு தெரியாது. சரிங்களா? ஸோ அப்போ வந்து பையர்ஸ் செல்லர்ஸ் ஒரு கன்ஃப்யூஷன் இருக்கும். ஸோ டார்கெட் வந்து என்ன ஆகும்னா, இங்கேருந்து ஒரு 50 பாயிண்ட்ஸ் ரீச் ஆகும். எகைன் சின்ன ஒரு கரெக்ஷன் வரும். திருப்பி ஒரு 50 பாயிண்ட்ஸ் ரீச் ஆகும். கரெக்ஷன் வரும். இந்த ரீச் ஆன பாயிண்டே போய் திருப்பி பட்டுட்டு, திருப்பி ரீடெஸ்ட் பண்ணிட்டு இருக்கும். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஒரு 2 நாளைக்கு இந்த ஹை பே இருக்குல்ல, அந்த உச்சத்த வச்சு 2, 3 கேண்டில் ஃபார்மேஷன் நடக்கும். எப்படின்னா, இப்ப இங்க ஒரு கேண்டில் வரும். அதுக்கு அடுத்த கேண்டில் இப்படி வரும். அதுக்கு அடுத்த கேண்டில் இந்த மாரி கன்ஃபர்மேஷன் குடுக்கும். அதுக்கப்புறம் ரெசிஸ்டன்ஸா புதுசா வச்ச உச்சத்த வச்சு திருப்பி புது ஹை ஃபார்மேஷன் நடக்கும். அதுக்கு அடுத்து திருப்பி ஒரு கன்சல்டேஷன். இந்த மாரி ஜோன் கன்சல்டேஷன் நடந்து தான் புதிய உச்சத்த நோக்கி மார்க்கெட் மூவ் ஆகும். சரிங்களா? ஸோ அதனால நாளைய ட்ரேடிங் பொறுத்தவரைக்கும் நம்ம எந்த சைடு பிரேக் அவுட் ஆகுதுங்கிறத கன்சிடர் பண்ணி பார்ப்போம். குளோபல் மார்க்கெட் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுதுங்கிறதையும் பார்த்துக்கிட்டு, கிஃப்ட் நிஃப்டியோட கண்டிஷன பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் எடுக்கலாம். சரிங்களா? சரி. இப்ப பேங்க் நிஃப்டிக்கு போயிடலாம். பேங்க் நிஃப்டில என்ன மாதிரியான மூவ் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். பேங்க் நிஃப்டிய பொறுத்தவரைக்கும் நான் என்ன பண்றேன் ஃபர்ஸ்ட் டே கேண்டில் வச்சிடுறேன். ஸோ டே கேண்டில்ல அஸ் யூசுவல் நம்ம எப்பவும் ஃபாலோ பண்ற மாதிரி இன்னைய டேவோட ஹை லோவ மார்க் பண்ணிக்கலாம். பேங்க் நிஃப்டி பொறுத்தவரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறது இது வந்து ஒரு டபுள் பாட்டம் ஜோனு. நெக் லைன் உடைக்கணும்னு சொல்லியிருக்கேன். கரெக்ட்டுங்களா? இந்த நெக் லைன் உடைச்சா தான் அடுத்த டார்கெட்டா நம்ம வந்து 47 டூ 200 வரைக்கும் மேல கொண்டு போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்? ஹை லோவ மார்க் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ ஹைய பொறுத்தவரைக்கும் இன்னைய டேவோட ஹை வந்து 46,714 46,714 ஓகேங்களா? இன்னைய டேவோட லோவ பொறுத்தவரைக்கும் 46,317 46,317 ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து ஹை லோவ மார்க் பண்ணிட்டோம். ஸோ இப்போ ஓவராலா நம்ம இந்த பேட்டர்னுக்குள்ளார பார்த்துட்டு இருக்கிறது என்னன்னா, ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னையும், ஒரு லோ இப்ப திருப்பி இது ஹை ரீச் ஆனா இந்த லெவல் வரைக்கும் போறதுக்கான பாசிபிலிட்டிஸும், இன் பிட்வீன்ல என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, இத வந்து ஒரு டபுள் பாட்டம் ஜோன் மாரி இந்த இடத்துல இருந்து ரீடெஸ்ட் ஆகி மேல பிரேக் அவுட் குடுக்கணும். அதுக்கு இந்த நெக் லைன் உடைக்கணும் அப்படிங்கிறத தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? சப்போஸ் இந்த லெவல் உடைக்காம இன்னைக்கும் பாருங்க பேங்க் நிஃப்டி ஒரு டோஜி டைப் ஆஃப் கேண்டில் தான். கம்பேர்ட் டு நிஃப்டியை கம்பேர் பண்ற மாதிரியே தான் பாருங்க பேங்க் நிஃப்டிலயும் வந்து வால்யூமே இல்ல ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ப்ரீவியஸ் டே வால்யூம்ல பாதி தான் இருக்கு. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிறத நமக்கு வந்து இண்டிகேட் பண்ணுது. ஸோ டேவோட லோ உடைச்சிச்சுன்னா அதுக்கு அடுத்த சப்போர்ட்டா நம்ம வந்து எங்க பார்க்கலாம்னா 46,000 பார்க்கலாம். அதுக்கு அடுத்த டே சப்போர்ட்டா வந்து 45,700 வரைக்கும் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் காமிக்குது. சரி இப்ப நம்ம வந்து ஜூம் பண்ணி இதுக்கு அடுத்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் எங்க இருக்கும் அப்படிங்கிறத மார்க் பண்ண ட்ரை பண்ணலாம். அப்படி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் நம்ம மார்க் பண்றப்ப இந்த 46,200 ரீஜன் இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? இந்த 46,200 ரீஜன் வந்து
இங்க உள்ள கேண்டில்ஸ் பிளஸ் இந்த கேண்டிலோட ஹை, இந்த கேண்டிலோட க்ளோசிங் அப்படி கன்சிடர் பண்றப்ப 46,200 வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டா நமக்கு இருக்கும். சரிங்களா? ஸோ வால்யூம் வந்து ப்ரீவியஸ் டேவோட ரொம்ப லோவா இருக்கு. ஸோ மார்க்கெட்ல நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுது. பிளஸ் நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்ப இதுக்குள்ளார நான் ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வரைஞ்சிருக்கேன் பாருங்க. இன்சைட் ட்ரையாங்கிள். இதோட லெவல மட்டும் பாருங்க. ஒரு லோ, ஹை, எகெயின் லோ. இப்ப எகெயின் எங்க வந்திருக்கு? ஹைல. லாஸ்ட் 2 டேஸா பாருங்க. ஒரு செல்லிங் ஃபிஷரான கேண்டில்ல ஃபார்மேஷன் தான் காட்டுது. பட் டோஜி டைப் ஆஃப் கேண்டில் இருக்கு. பட் இந்த செல்லிங் கன்டின்யூ ஆகுறப்ப திருப்பி பாட்டம் வரைக்கும் வர்றதுக்கு அதாவது 45,000 வந்து ரீச் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸா பார்த்துட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் பேங்க் நிஃப்டியோட டெக்னிக்கல் வியூ நமக்கு ஷோ பண்ணிட்டு இருக்கு. சரியா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா 1 ஹவர் கேண்டில் வச்சுக்கலாம். 1 ஹவர் கேண்டில் என்ன கன்ஃபர்மேஷன் கிடைக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நாளைக்கு டே கேண்டில பொறுத்த வரைக்கும் இன்னைய டேவோட ஹை 46,700 உடைச்சிச்சுன்னா அதுக்கு அடுத்து மார்க்கெட் நெக்லைன் லெவல் வரைக்கும் போறதுக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு. 46,900 இந்த 900 ரிஜனும் உடைச்சு மேலே ஏறிச்சுன்னா திருப்பி நமக்கு வந்து 47,200 தான் அடுத்த டார்கெட்டா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? இதே செல்லிங் ப்ரெஷர் வருதுன்னா ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டா நம்ம பார்க்க போற பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 46,200ம் அதுக்கு அடுத்த சப்போர்ட்டா 46,000யும் பார்க்கலாம். இந்த 2 இடத்துலயும் செல்லிங் ப்ரெஷர் அதிகமாகிற பட்சத்துல நமக்கு அடுத்த ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்கிற ரீஜன் வந்து பார்த்தீங்கன்னா 45,700 ரீஜன்ல தான் இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து 1 ஹவர் கேண்டில் போயிடலாம். 1 ஹவர் கேண்டில்ல என்ன மாதிரியான கன்ஃபர்மேஷன் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். சரிங்களா? ஸோ இப்போ நான் வச்சிருக்கிறது 1 ஹவர் கேண்டில் ஃப்ரெண்ட்ஸ். பேங்க் நிஃப்டியோட 1 ஹவர் கேண்டில். சரிங்களா? ஸோ 1 ஹவர் கேண்டில் பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ க்ளோஸ் ஆயிருக்கிற லெவல் பார்த்தீங்கன்னா 46,500 சரிங்களா? ரவுண்ட் நம்பர் ரீஜன்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஹை வந்து 46,700ல இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த 46,700க்கு மேல உடைக்குதுன்னு வச்சுக்கங்களேன், இந்த குட்டி ட்ரையாங்கிள் இருக்கு பார்த்தீங்களா? இன்சைட் ட்ரையாங்கிள். அதோட லெவலான நெக்லைன் வரைக்கும் போயிட்டு, அதாவது 46,900 வரைக்கும் மேல ஏறிட்டு, ஒரு சின்ன கரெக்ஷன் ரீடெஸ்ட் லெவல் நடந்துட்டு, திருப்பி மேல ஏற ட்ரை பண்ணும். சரிங்களா? அப்படி இல்ல, இந்த 46,500 உடைச்சு கீழ செல்லிங் ப்ரெஷர் வர ஆரம்பிக்கிறப்ப, நமக்கு வந்து 46,300 இருக்கு பார்த்தீங்களா? இந்த ரீஜன் வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் ஆகும். அதுக்கு அடுத்து மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கிற ரீஜன் வந்து பார்த்தீங்கன்னா 46,200ல சப்போர்ட் எடுக்கும். சரிங்களா? இந்த இடத்துல ஒரு சின்ன கரெக்ஷன் மாதிரி நடந்து செல்லிங் ப்ரெஷர் அதிகமாகிற பட்சத்துல நமக்கு வந்து 46,048 இந்த ரீஜன் வரைக்கும் மார்க்கெட் கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பு உண்டு ஃப்ரெண்ட்ஸ். இந்த லெவல் உடைச்சிச்சுன்னு வச்சுக்கலாம் 46,000 உடைச்சிச்சுன்னா இன் பிட்வீன்ல எங்கேயுமே ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இல்லை. ஸோ அதுக்கு அடுத்து ஒரு 46,700 300 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு கேப் இருக்கு. ஸோ இப்போ மார்க்கெட் ஒரு செல்லிங் ப்ரெஷர் கொடுத்துட்டு கீழே வரதுக்கான பாசிபிலிட்டிஸை காமிக்கும். சரியா? ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியான ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிஃப்டி பேங்க் நிஃப்டில எப்படி அப்ரோச் பண்ணலாம், எங்கேருந்து டார்கெட் வைக்கணும், எவ்வளோ லெவல் வைக்கணுங்கிறது புரிஞ்சிருக்கும். இப்போ எஃப்ஐஸோட டேட்டா நம்ம திருப்பி அப்டேட் ஆயிருக்கான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 5:45. ஸோ இப்போ வரைக்கும் எஃப்ஐஸ் டேட்டா அப்டேட் ஆகல ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? நான் டெலிகிராம் சேனல்ல அப்டேட் பண்றேன். இப்போ ஆப்ஷன் செயின் டேட்டா போயிடலாம். ஆப்ஷன் செயினை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி எக்ஸ்பைரி வந்து 22 பிப்போட வச்சிருக்கேன். சரிங்களா? அட் மணில 2200 இருக்கு. ஸோ நமக்கு ரெசிஸ்டன்ஸ் முதல்ல கால் சைடு இது பார்த்துடலாம். 16 லேக்ஸ் வந்து கால் சைடும் 19 லேக்ஸ் வந்து புட் சைடும் இருக்கு. ஸோ இப்போ வந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து ஏறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இப்போ வரைக்கும் காமிச்சிட்டு இருக்கு. சரிங்களா? ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் 22,200ல வந்து 87K இருக்கு. அதுக்கு அடுத்து 22,300ல. சரிங்களா? ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப 22,600லயும் 600ல தான் அதிகமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 22,500 சரிங்களா? ஸோ இப்போ மார்க்கெட் ஒரு ஹை சைடு போறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஃப்ரெண்ட்ஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது வந்து ஆல்ரெடி ட்ரேடிங் நடந்து முடிஞ்ச செக்ஷன்ல இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? லைவ் மார்க்கெட்ல இந்த டீடைல்ஸ் கண்டிப்பா மாறும். அப்ப ஓப்பன்ஸோட ரேட்டாவும் நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டும் உங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுதுங்கிறத டிசைட் பண்ணி நீங்க ட்ரேட் எடுத்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ராஃபிட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ சப்போர்ட்ல பார்க்குறப்ப நமக்கு வந்து 22,000ல ஆல்மோஸ்ட் 1,56,000 இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஸ்ட்ராங் சப்போர்ட்னு கன்சிடர் பண்றப்ப 22,000 ஸ்ட்ராங் சப்போர்ட்டா வச்சுக்கலாம். 22,100ங்கிறது வந்து ஆல்மோஸ்ட் 1 லேக் கிட்ட இருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ இதுவுமே வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டா இருக்கு. அதுக்கு அடுத்து 21,900ல 95K. ஸோ எவரி 100 பாயிண்ட்ஸ் நேர்மையில ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்கிறதுனால இந்த இடம் வந்து கண்டிப்பா நாளைக்கு சப்போர்ட்டா ஆக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு.
சப்போஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க. சப்போஸ் குளோபல் மார்க்கெட் கண்டிஷன பேஸ் பண்ணி நாளைக்கு கேப் டவுன் ஆகுது அப்டின்னா, ஒரு 100 பாயிண்ட்ஸோ இல்ல 50 பாயிண்ட்ஸோ கேப் டவுன் ஆகுது அப்டின்னா, 22,000ல ஸ்ட்ராங் சப்போர்ட் எடுக்கும். இந்த இடமும் உடைச்சு கீழ வர மாரி வந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன், ஸோ இவங்களுக்கெல்லாம் என்ன ஆகும்? பிரச்சனையாயிடும். ரைட் பண்ணி வச்சிருந்தவங்களுக்கு. ஸோ கண்டிப்பா என்ன பண்ண ஆரம்பிச்சுருவாங்க? பை பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. மார்க்கெட் எகெயின் அப்சைட் ஒரே நிமிஷம் ஃபிரெண்ட்ஸ். இந்த இடத்துல 46 அதாவது 22,000க்கு கீழ இறங்க ஆரம்பிக்கிறப்ப செல்லிங் சைடு வர ஆரம்பிச்சிரும். ஸோ மார்க்கெட் என்ன ஆகும்? ஃபர்தரா கீழ இறங்க ட்ரை பண்ணும். ஏன்னா, இவங்களுக்கெல்லாம் லாஸ் காட்ட ஆரம்பிக்கும். சரிங்களா? ஸோ அப்ப என்ன பண்ணுவாங்க? திருப்பி செல் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. மார்க்கெட் செல்லிங் சைடு போறதுக்கான பாசிபிலிட்டீஸ் கிடைக்கும். ஓகேவா? ஸோ கிளியரா இருங்க. நாளைக்கு கேப் அப்ல ஓப்பன் ஆச்சுன்னா, இந்த இடம் இன்னும் ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆயிடும். ஸோ ஃபர்தரா அப்சைட் போறதுக்கான பாசிபிலிட்டீஸ் பார்க்கும். ஓகேவா? கிளியரா புரிஞ்சுக்கோங்க. சப்போஸ் கேப் டவுனோ இல்ல இதே லெவல்லயோ ஓப்பன் ஆனாலும் இந்த இடத்துல இருந்து சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணும். இந்த லெவல் உடைச்சா மட்டுமே செல்லிங் பிரஷர் வரதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஏன்னா ஹை கம்பேரிட்டிவ்லி புட் சைடு பார்க்குறப்ப கால் சைடுல வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஸோ அப்போ வந்து ஈஸியா உடைச்சு மேல ஏறதுக்கான பாசிபிலிட்டீஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? அப்படி நம்ம வந்து பேங்க் நிஃப்டியோட பார்த்துடலாம். ஸோ பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நமக்கு அடுத்த மணில 46,500 இருக்கு. அடுத்த ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப 47,000ல 1,60,000 இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? நியர்பை 100 பாயிண்ட்ஸ்ல ஆல்மோஸ்ட் 1,00,000 இருக்கு. சரிங்களா? ரெசிஸ்டன்ஸ்ல. சப்போர்ட்ன்னு பார்க்குறப்ப நமக்கு வந்து 46,500 இதுல பாருங்க ஆல்மோஸ்ட் 1,47,000 லேக்ஸ் இருக்கு. இன்னைக்கு மட்டுமே ஆல்மோஸ்ட் 70,000 கான்ட்ராக்ட் ஆட் ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ அப்ப அந்த இடம் வந்து 46,500 வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டா ஆக்ட் ஆகும். அதுக்கு அடுத்து நியர்பைல இருக்கிற 400 பாயிண்ட்ஸ்லுமே வந்து 80K, 80K, 80K தான் இருக்கு. சரிங்களா? அதுக்கு அடுத்த சப்போர்ட்ன்னு பார்க்குறப்ப 46,000ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்கு. சரிங்களா? கால் சைடு, புட் சைடு பார்க்குறப்ப புட் சைடுல தான் 30 லட்சம் இருக்கு. கால் சைடுல 26 லட்சம் தான் இருக்கு. ஸோ நமக்கு வந்து மார்க்கெட் பையிங் டைரக்ஷன் போறது தான் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ரேட்டா காமிக்குது. ஸோ இப்போ நமக்கு குளோபல் மார்க்கெட் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணி நாளைக்கு கேப் அப்ல ஓப்பன் ஆக ஆரம்பிக்கிறப்ப இந்த இடம்லாம் இன்னும் ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆயிடும். ஃபர்தரா அப்சைட் போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் பார்க்கும். பட் டெக்னிக்கலா பார்க்குறப்ப வால்யூம் இல்லாதனால ஒரு செல்லிங் பிரஷர் வருமோ அப்படிங்கிறத நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். பார்க்கலாம் நாளைக்கு எப்படி மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நம்ம கிஃப்ட் நிஃப்டியோட கண்டிஷன் பார்ப்போம். கிஃப்ட் நிஃப்டி நமக்கு வந்து என்ன மாதிரி இண்டிகேஷன் கொடுக்குது அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வரைக்கும் லாஸ்ட் ட்ரேடிங் செஷன்ல வந்து டவ் ஜோன்ஸ் வீக்லி கேண்டில்ல பார்த்தரலாம். என்ன மாதிரியான மூவ்ல இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ வீக்லி பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பையிங் டைரக்ஷன்ல தான் என்ன கட்டிட்டு இருக்கு. டவ் ஜோன்ஸ் காமிச்சிட்டு இருக்கு. இந்த லைனை கூட நான் டெலிட் பண்ணிடுறேன். ஸோ இங்க இருந்து ஒரு சின்ன கரெக்ஷன் லேட்டஸ்ட் நடந்து தான் மூவ் ஆகுது. ஸோ ஹை போச்சுன்னா 39,800 வரைக்கும் மேல ஏறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இது வீக்லி கேண்டில் ஃப்ரெண்ட்ஸ் டவ் ஜோன்ஸ் வருது. ஸோ ஒரு ரவுண்ட் பாட்டம் இதோட கன்ஃபர்மேஷன் மேலே ஏறணும். சரிங்களா? சப்போஸ் செல்லிங் பிரஷர் வரணும்னா இந்த லெவலுக்கு கீழ உடைக்கணும். சரிங்களா? 38,000க்கு கீழ இன்னும் ஒரு 600 பாயிண்ட் இருக்கு. இதுக்கு கீழ உடைச்சு இறங்குனா மட்டுமே செல்லிங் வரும். அங்கேயும் சப்போர்ட் வந்து 37,300 இருக்கு. சரிங்களா? இப்படி உடைச்சு இப்படி திரும்புறதுக்கான பாசிபிலிட்டிஸ் பார்க்கும். இப்படி உடைச்சிட்டு இப்படி திரும்புறதுக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஓகேங்களா? ஸோ டவ் ஜோன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ஆல் டைம் ஹை லெவல் நியர் பைல தான் இருக்கு. லாஸ்ட் ட்ரேடிங் செஷன்லயும் ஒரு ஆல் டைம் ஹையை ஃபார்ம் பண்ணிட்டு தான் இறங்கியிருக்கு. சரிங்களா? அடுத்து S&P 500 பார்க்குறப்ப S&P 500 ஆல்மோஸ்ட் நான் இதை டெலிட் பண்ணிடுறேன் உங்களுக்கு. இதுவும் ஒரு ரவுண்ட் பாட்டம் ஃபார்மேஷன் தான். ஸோ ஹைன்னு பார்த்தீங்கன்னா நியர்பைல வந்து பியூர் பாயிண்ட் R1 இருக்கு. அதாவது 5,100ல இன்னும் ஒரு 100 பாயிண்ட் ஏறுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் காமிக்குது. சரிங்களா? அப்படி 100 பாயிண்ட் ஏறுற மாதிரி கன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னா இங்க பாருங்க. இதுல போயிட்டு இப்போ இந்த இடம் பிரேக் அவுட் ஆயிடுச்சு ஆல்ரெடி. சரிங்களா? வீக்லில லெவலை தொட்டுட்டு திரும்புறதுக்கான பாசிபிலிட்டிஸ் பார்க்கும். சரிங்களா? அடுத்து நாஸ்டாக் பார்க்குறப்ப இப்போ ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அப்படின்னு கன்சிடர் பண்ணீங்கன்னா நமக்கு வந்து 16,200 இருக்கு. இப்போ க்ளோஸ் ஆயிருக்கிறது 15 ஆல்மோஸ்ட் 15,700ல க்ளோஸ் ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஒரு 500 பாயிண்ட் மேல ஏறதுக்கான பாசிபிலிட்டிஸ் காமிக்குது. இந்த லெவல் உடைச்சு மேல ஏறுச்சுன்னா எகெயின் இந்த 16,700 வரைக்கும் மேல ஏறி டெஸ்ட் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் பார்க்கும். ஏன்னா சூப்பரான ஒரு ரவுண்ட் பாட்டம் வருது. ஃப்ரெண்ட்ஸ் யூஎஸ் மார்க்கெட் வந்து ஒரு நல்ல அப்சைட் டைரக்ஷன் போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கிற மாதிரியான பேட்டர்ன்ஸ் தான் எல்லாத்துலயுமே நடந்துட்டு இருக்கு. சரிங்களா? ஒரு புதிய ஆல் டைம் ஹை லெவலையும் வச்சிட்டு இருக்கு. சரியா? சரி ஃபர்தரா நாளைக்கு எப்படி ஓப்பன் ஆகுதுங்கிறத பேஸ் பண்ணி பார்த்துக்கலாம் நம்ம. நமக்கு என்ன மாதிரியான சப்போர்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நமக்கு சி சைடு போலாமா, இல்ல டூ சைடு போலாமா அப்படிங்கிறதுக்கு. ஓகேங்களா?
எஃப்ஐஸ் டேட்டா எதுவும் அப்டேட் ஆயிருக்கான்னு மறுபடியும் பார்த்துக்கலாம். 416 தான் அப்டேட் ஆயிருக்கு. சரி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஃப்ரெண்ட்ஸ் வீடியோல யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் இருக்கு, லேர்ன் பண்ணிருக்கணும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னா, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நான் எங்கேயாவது தப்பு பண்றேன் அப்படின்னாலும் நீங்க எனக்கு எஸ்கலேட் பண்ணலாம். இன்னும் புதுசா ஏதாவது கண்டென்ட் வேணும்னு நினைச்சீங்கனாலும் நீங்க எனக்கு இதை வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம அந்த கண்டென்ட்டையும் ஆட் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஒரே ஒரு ஸ்டாக் மட்டும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்ல ஒரு மொமெண்டம்ல இருக்கு. சரிங்களா? நாளைக்கு எப்படி நிஃப்டி சப்போர்ட் பண்ணுதுங்கிறத பேஸ் பண்ணி நீங்க அதில் ப்ளே பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? கிரானுவல்ஸ் இந்தியா இந்த ஸ்டாக்கை பாருங்க. இந்த ஸ்டாக் வந்து சூப்பரான ஒரு ரவுண்ட் பாட்டம் பிரேக் அவுட் கொடுத்து மூவ் நடந்துட்டு இருக்கு. சரிங்களா? இது வீக்லியில வச்சிருக்கேன். வீக்லிலேயே வந்து ஒரு சூப்பர் அப்சைடு அழகான ஒரு ரவுண்ட் பாட்டம். சரிங்களா? ஆல் டைம் ஹை லெவல உடைச்சிருக்கு. சரிங்களா? என்னோட கன்சிடரேஷன் பொறுத்த வரைக்கும் இப்ப இந்த ஹை இன்னைய டேவோட ஹை இருக்கு பார்த்தீங்களா? இந்த 40 அதாவது 473க்கு மேல ஸ்ட்ராங்கா உடைச்சு மேல ஏறுச்சுன்னா, அடுத்து எங்க வரைக்கும் போலாம் அப்படின்னா, 500 வரைக்கும் இன்னும் ஒரு 25 பாயிண்ட் இதுல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்கு அடுத்து ஒரு சின்ன ரீடெஸ்ட் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படிங்கிறது தான் கன்சிடரேஷன்ல இருக்கு. இன்னொன்னு இதுல என்ன மாதிரியான பேட்டர்ன் ஃபார்மேஷன் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, ஜஸ்ட் இந்த இதுக்குள்ளார வரையிற மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் ஆகி இந்த டார்கெட்டை நோக்கி மூவ் ஆயிட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த டார்கெட் வரைக்கும் வரலாம் அப்படிங்கிறது தான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன். சரிங்களா? ஃப்ரெண்ட்ஸ் நான் செபில ரெஜிஸ்டர் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் பேசுறது கிடையாது. ஜஸ்ட் என்னோட நாலேஜை தான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். பிஃபோர் இன்வெஸ்டிங் கன்சல்ட் யுவர் ஃபினான்ஷியல் அட்வைசர். அவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷனை எடுத்துக்கிட்டு நீங்க ப்ளே பண்றப்ப உங்களுக்கு மார்க்கெட்ல சஸ்டெயின் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் கிடைக்கும். சரிங்களா? இது எல்லாமே எஜுகேஷன் கண்டென்ட் தான். லேர்ன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்களா உங்களோட ஓன் அனாலிசிஸ் வச்சுட்டு ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.